ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெயிட் லாஸ் ட்ரை பண்ணும்போது நல்ல ஹை ப்ரோட்டீனான ஒரு ஃபுட் ரெசிபி பார்த்துடலாமா? பெரிய பவுலில் சோயா சங்க்ஸ் எடுத்து இது நல்லா சுடு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். சூடு நல்லா ஆறி வரட்டும். ஹார்டாக இருக்கிற சோயா சங்க்ஸ் நல்லா சாஃப்ட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா ஊறி வரணும். தண்ணியும் நல்லா ஆறணும். சோயா சங்க்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சிடுவோம். பேனில் 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவா குருமிளகு, 1/4 டீஸ்பூன் வரமல்லி, காரம் தேவையான அளவுக்கு வரமிளகா, நான் 2 வரமிளகா எடுத்திருக்கேன், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் லவங்கம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு. மிதமான சூட்டில் இந்த மசாலா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும், நல்ல ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும். இதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துடலாம். சோயா சங்க்ஸ் நல்லா ஆறி ஊறி வந்திருக்கு. இதை வேற ஒரு பவுலில் நல்லா தண்ணியை பிழிஞ்சு விட்டுட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை முழுசாவே தான் நான் செய்ய போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நான் செக்கு கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச உடனே சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த 2 நார்மல் சைஸ் வெங்காயம், இதையுமே நல்லா எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இந்த சோயா சங்க்ஸ் ரெசிபி பார்த்தோம்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நல்ல வரப்பிரசாதமாட்டம், நல்ல ஒரு ஹை ப்ரோட்டீனான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு இதையும் நல்லா வெங்காயத்தோட சேர்த்து வதக்கி எடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த சோயா சங்க்ஸையும் போட்டுட்டு நல்லா கலந்துட்டுக்கணும். சோயா சங்க்ஸ் போட்டதுக்கப்புறமா நல்ல மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. இதில் ரெடி பண்ணி வச்சுருந்த ஃப்ரெஷ்ஷான மசாலா போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவுக்கு உப்பு. நான் இந்து உப்பு சேர்த்திக்கிறேன். டயட்டில் இருக்கிறவங்க இந்து உப்பு சேர்த்திக்கோங்க, இல்லை கல் உப்பு சேர்த்திக்கோங்க, நல்லாயிருக்கும். ஃப்ளேவருக்காக 1/4 டீஸ்பூன் மட்டன் மசாலா தூளும் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கலாம். மசாலா நல்லா கோட்டாகி சோயா சங்க்ஸோட நல்லா உறிஞ்சி நல்லா டேஸ்ட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் கலந்துட்டுக்குங்க. மிதமான சூட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சோம் அப்படின்னா நல்லா அந்த மசாலாலாம் நல்லா உறிஞ்சி வந்துடும். அதுக்கப்புறமா கொத்தமல்லியை சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா கலந்துட்டுடலாம். அவ்வளோதான், நல்ல சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி. லன்ச் டைம்லலாம் சாப்பிடும்போது இது சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஸ்டொமக் ஃபீலிங்காக இருக்கும். உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு கூட இது மட்டுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபீலிங்கான சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபியாக இருக்கும்.